நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டும் மெசேஜ் வந்திருக்குன்னா மாயாவுக்கும் என் மேலே ஒரு இது இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் சார். அப்புறம் ஏய் ஹாய், ஹாப்பி பர்த்டே மாயா. கனக்ஸ், நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன இன்வைட் பண்ணிட்டு இவ்வளோ ஷாக்கிங்காக கேட்குறேன்? சும்மா தானே சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலி தெரியும் உனக்கும் என் மேலே ஒரு இது இருக்குது. வாட்? இல்லை, உனக்கும் என் மேலே ஒரு இது இருக்குன்னு தெரியும் சார். இல்லைனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நீ இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பியா? சொல்லு. கையை எடுத்துருக்க கனக்ஸ், இல்லை வருத்தப்படுவேன். சரி. சொன்ன கனக்ஸ், நீ கேட்கல. அடுத்த தடவை அடி இன்னும் பலமாக விழுவும். ஆ? கனக்ஸ், உனக்கு வர உணர்ச்சிகள் நார்மல் தான். ஆனால் ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்ட்ல கிளியராக சொல்லிட்டா அது பண்ணுறது தப்பு. புரிஞ்சதா? அந்த மாமா ஷாப்பில் விசாரிச்சிட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணியாச்சு. அவன் உண்மையை தான் சொல்கிறான். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இதோ அந்த வீடியோ ஷுவர்லி யாரோ கீழே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கனக்ஸ், நீ குற்றவாளி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த குற்றம் இந்த கொலை இல்லை. தேங்க்ஸ் சார். நான் பண்ணது தப்பு தான். எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக வெறுப்பாக இருக்குது சார். இன்னைக்கு மாயா என்கிட்ட அப்படி சொன்ன பிறகு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டு தான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் குற்றவாளி தான், தண்டனை அனுப்ப வேண்டிய ஆள் தான். சரி, இப்போ நல்லா யோசித்து சொல்லுங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாயாவை பிடிக்காதவங்க இல்லை விரோதிங்க அந்த மாதிரி யாராச்சும்? அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். மாயா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவா. ஏதாவது கிடச்சிதா? இல்லை சார். சரி வாங்க, மாயா ரூமில் பார்த்தோம். ஷாஃப், மாயாவை பற்றி இனிமேல் அவன் மூலியமாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். மாயாவை பற்றி சொன்னவங்களா இருக்கட்டும், பார்ட்டியில் கலந்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், யாரையும் நம்ம சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அந்த சந்தேகத்துக்கான எல்லா பதிலுமே இந்த டைரியில் இருக்கலாம். 45 மினிட்ஸ் ஆச்சு, ஒன்று பஸ்ஸை காணும். நீங்கள் நானும் உங்கள் கூட தானே வெயிட் பண்ணுறேங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? பேசாமல் நடந்து போகலாமா? ஏங்க, என் ஹாஸ்டல் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ். ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஏங்க 2 கிலோமீட்டர்ஸ் தானே, இதோ 20 கிலோமீட்டர்ஸ் மாரி பேசுகிறீங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் ஹாஸ்டல் தாண்டி தான் என் ரூம் இருக்குது. வாங்கல பேசிட்டே போகலாம். சரி சரி, நான் ஏதோ பேசலை, சும்மா நடந்துக்கிட்டே போவோமா? இல்லை, லேட் ஆச்சு, எனக்கும் சரியாக படலை. போகிறது தான் போகிறோம். சொல்லுங்கள். பசிக்குது, வழியில் கடை இருக்கும், சாப்பிட்டு போகலாமா? சூப்பருங்க. நானும் இங்கே எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி சாப்பிட்டே போகலாமா? உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? முந்தி இருந்துச்சு ஸ்கூல் டைமில். எப்போ கூட இருந்த ஒரு துரோகியை எடுத்து படித்து ஊருக்கே கேட்குற மாதிரி என் காதல் கதையை சொன்னானோ அன்றைக்கி விட்டேன் எழுதுறது. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் இந்த துறையோட கருப்பு சரித்திரம். நான் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு 2 மணி நேரம் ஆச்சு. ஓ, இது மாயாவோட டைரி. அவள் வீட்டில் கிடச்சிது. படித்த வரைக்கும் ஏதாவது? நிலா காய்கிறது. நிலா காயுதா? நிலா காயுது நேரம் ஏங்க அந்த பாட்டு பாடினா பப்ளிக்கில் பாடினா ஓகேவா அந்த பாட்டு? சி, அந்த பாட்டு இல்லை. அப்புறம் நிலா காய்கிறது நேரம்.
ஹரிஹரன் சார் பாட்டா? ஏங்க இந்த கீதார் வச்சு அந்த பாட்டெலாம் பாடினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் ஹை பிச் வேற. அம்மா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நீ பாடுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நேற்று ஈவென்ட்ல உன்னோட சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் மாயா. அது என் மனசில் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேனா, அதான் லிஸ்ட் அப்படி வந்துச்சு. சும்மா சொல்லாத. சும்மா சொல்கிறேண்ணா? ஏய் சத்தியமாக சொல்கிறேன். எது? நீ என்ன மைண்டில் வச்சுக்கிட்டு உனக்கு பாட்டு வருமா? என்ன திடீர்னு? ஏன் உனக்கு தெரியாது? நீயாச்சும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவ. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது மாயா. அப்படி ஒன்றும் இல்லையே. ஏய் மாயா, நீ எப்பயாச்சும் நீ கவனிச்சிருக்கியா? என்ன? நீ எப்போல்லாம் போய் பேசும்போது நீ என் கண்ணை பார்த்து பேச மாட்டேன், தரையை பார்த்து தான் பேசுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பிடிக்கலன்னா சொல்லிடுமாயா, ஃப்ரெண்டாச்சும் இருப்போம். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றும் பேசாத. முடியல. ஐம் சாரி. நான் நினச்சி தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிரு. இல்லை சுரேஷ், பிரச்சனை உன்கிட்ட இல்லை. ஹாய் சார், ஐம் ஷாலினி. உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச மாயாவோட மரணத்துக்கு பின்னாடி நிறைய மர்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ வேணும் சார். வெயிட் முதல்ல நீங்கள் யார், எந்த மீடியா, இப்படி ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் இப்படி வழியை மறைச்சு கேள்வி கேட்குறீங்க? சார் இங்கே காலையிலேருந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. சார் நாங்கள் நிஜம் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஆன்லைன் மீடியா, எந்த எத்திக்ஸும் இல்லை. இப்படி எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாரும் பர்சனல் ஸ்பேஸில் நுழைஞ்சிருங்க. சார் மாயாவோட இறப்பு பர்சனல் ஸ்பேஸ் கிடையாது, அது ஒரு நேஷ்னல் நியூஸ். as எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா அதை கவர் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் போகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட கேள்விகளை அவாய்ட் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. பட் அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. ஒரு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுங்க. என்னோட பிஏ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவார். அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது. எது? அப்போ அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நான் மட்டும் தான் இங்கே இருக்க மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால தான் நம்ம டக்குன்னு அட்டாக் பண்ணுறது. நமக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன இந்த ஆளு? ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பண்ணுறாரு. மாயாவை பற்றி இன்டர்வியூ கொடுக்கறதோ இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ நம்ம யூடியூப்பில் வியூஸ் பிச்சுக்கும். அதில் நமக்கு ஆதாயம். அவருக்கு என்ன ஆதாயம் அதில்? வியூஸு பிச்சுக்கிட்டு போகுது. இப்படி தான் போன தடவை சோமியா கல்யாண இன்டர்வியூ செலிப்ரிட்டி வியூஸ் பிச்சுட்டு போகும்னு 3000 கூட தாண்டல. டே, அது வேற இது வேற. மாயா கேஸை மட்டும் நம்ம சரியாக கவர் பண்ணோம்னா இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். இது கொலை கேஸுடா. என்னமோ ஷாலினி, நீ தான் இந்த கேஸை பெருசாக நம்பிக்கிட்டு இருக்க. எங்கேயாவது இன்னொரு கொலை நடந்ததும் இந்த கொலையை கண்டிப்பாக மறந்துடுவாங்க. நீ வேணா பாரு. ஹே, மகேடன் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. ஏய் சீக்கிரம் எடுத்து பேசு. ஹலோ, திஸ் இஸ் ஷாலினி ஃப்ரம் நிஜம். வணக்கம் ஷாலினி, எம்கே ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். மகேந்திரன் சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் இன்னைக்கு 2 மணிக்கு. ஓ அப்படியா? ஓகே, நோட்டு. தேங்க்யூ. என்ன அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. எஸ் 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 எஸ். இத்தனை வருஷமாச்சோ நீ பார்த்து. சரி, இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே தான் தங்குறேன். நீ? என்னோட கிளைண்ட்டும் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன். கிளைண்ட்? சாரி, திஸ் இஸ் மை கார்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன், ஐஜிஜி இன்சூரன்ஸ். ஓ நைஸ். ஆளே மாறிட்ட. சரி, இப்போ என்ன பண்ணுற? மாடலிங், ஆக்டிங். அண்ணியா இப்போ தான் ஒரு சீரிஸ் கூட முடித்தேன். அடேங்கப்பா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம்லியான ஒரு மாயா இருந்துச்சு. இப்போ அது அங்கே. நானும் அவளை தான் தேடிட்டு இருக்கேன். அவள் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதை சாப்பிட்டு தேடுவோம். சரி வா. எப்படி தான் சார் மறுபடியும் நான் மாயாவை மீட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. அதே சமயம் நீங்களும் அந்த இன்டர்வியூவை ரொம்ப நல்லாவே காண்டாக்ட் பண்ணீங்க. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. மாயாவோட மரணம் ஒரு கொலைன்னு சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், அவனோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ராஸ் செக் பண்ண சொல்லியிருந்தீங்களே, அவனோட கம்பெனிலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சந்தேகப்படுறது கரெக்டு தான் சார். அவனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு கிளைண்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் பேரை போலீஸ் ரெக்கார்டில் செக் பண்ணி பார்த்தேன். அவன் மேலே ஒரு ஸ்டாக்கிங் கேஸ் இருக்குது. ஸ்டாக்கிங் கேஸா? ஷாஃப், சுரேஷ் வீடு சர்ச் பண்ணணும். வாரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள்.